ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அடியப்பம் தான் செய்ய போகிறேன். தேங்காய்ப்பு வெல்லம் எல்லாம் உள்ளிட வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மசிச்சு எடுத்துடலாம். அடுத்ததுக்கு 3 முட்டை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 50 கிராம் அளவில் தான் சுகர் சேர்க்க போகிறேன். என்ன வெல்லம் சேர்க்கிறபடியாக சுகரோட அளவை குறைச்சிட்டு அடுத்ததாக ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு தடவை அடித்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒன்றா சேரக்கூடிய மாதிரி அடித்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரு கப் ரவா எடுத்து நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ரவாவை தான் இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ ரவாவையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த மில்க்கு முட்டையெல்லாம் சேர்ந்து இந்த ரவாவோட கலக்கக்கூடிய மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த பதம் ஓகேயாக இருக்குது. அடுத்ததாக இதுக்கு உள்ளிடு ரெடி பண்ணிடலாம். தேங்காயில் பாதி அளவு எடுத்து திருவி வச்சுக்கிறேன். அது கூட ஒரு கப் வெல்லம் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு தேவையான அளவு உப்பு, 2 ஏலக்காயை நல்லா குத்தி பவுடராக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த தேங்காய்ப்பு வெல்லம் எல்லாம் சேரக்கூடிய மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு இந்த உள்ளிடு ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக அடுப்பில் ஒரு குட்டி பேன் வச்சு பேன் சூடானதும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற ரவாவில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன். ஊற்றிட்டு அடுத்த ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த உள்ளிடில் 2 கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ரவாவில் ஒரு கரண்டி எடுத்து இந்த உள்ளிடெல்லாம் மூடுற அளவுக்கு இன்னொரு கரண்டியை ஊற்றி நல்லா மூடி விடுறேன். மூடி விட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நல்லா எல்லா இடம் சேரக்கூடிய மாதிரி நெய் சேர்த்துட்டு இப்போது மற்ற பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ மற்ற பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஒரு தடவை வேகினா பிறகு இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன்னு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்படியே எல்லாம் அடியப்பத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன். அடியப்பத்தோட உள்ளீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் வந்து இந்த அடியப்பம் நல்ல முருகலாக இருக்குது. உள்ளுக்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன். இந்த வெல்லம் தேங்காய்ப்பெல்லாம் சேர்த்து சூப்பராக அவிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே டேஸ்ட் வந்து வேறு லெவல்லன்னு தான் சொல்லணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வெல்லம் தேங்காய்ப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு நான் பிளேன் டீ தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த அடியப்பத்தோட பிளேன் டீ சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்களுடைய பாரம்பரிய ரெசிபின்னு தான் சொல்லணும். நிறைய எங்களுடைய முன்னோர்கள் வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எந்த காலமானாலும் இதோடைய டேஸ்ட் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லோரும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதை விட ஹெல்த்தியும் கூட. இந்த முட்டை பாலெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பாய்.